கௌதம புத்தர், அவரது ஆன்மீக பயணம், மகாவீரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் மகரிஷி ராமன் போன்ற பல மகான்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த மக்கள் அனைவரும் மற்றும் அவர்களின் சொற்பொழிவுகள் மிகவும் செல்வாக்கு மிக்கவையாக இருந்தன. ஆனால் பின்னர் உலகம் முழுவதிலும் தாக்கத்தை ஏற்படுத்திய சொற்பொழிவுகளை கொண்ட மற்றொரு நபர் வந்தார். ஆம், ஓஷோ ரஜனீஷ். அவர் மிகவும் தர்க்கரீதியான சிந்தனையாளர். அவரது வாதங்களை மறுப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. ஆனால் ஓஷோ விரும்பினால் தனது சொந்த வாதங்களையே அவரால் மறுக்க முடியும். இன்று இந்தியாவிலும் உலகெங்கிலும் ஓஷோவின் சொற்பொழிவை ஒரு முறையாவது கேட்காதவர்கள் யாரும் இல்லை. அவரது பதிவு செய்யப்பட்ட சொற்பொழிவுகள் அன்று இருந்ததைப் போலவே இன்றும் சக்தி வாய்ந்தவையாக உள்ளன. அவரது சொற்பொழிவுகள் மிகவும் துல்லியமாகவும் நேரடியாகவும் இருந்ததால் அவை சில சமூகத்தினரை எரிச்சலூட்டின. அவர் சொன்னது முற்றிலும் சரியானது மற்றும் தர்க்கரீதியானது. ஆனால் சிலரால் அவர் சொல்வதை கேட்க துணிவு கொள்ள முடியவில்லை. எனவே அது போன்ற ஒன்றுதான் நடந்தது. அதாவது அத்தகைய சில சொற்பொழிவுகள் தான் அவரது மரணத்திற்கு வழிவகுத்தன. எல்லாவற்றிற்கும் மேலாக உலகின் பெரும் சக்திகள் அவரை ஒழிப்பதில் குறியாக இருக்க அவர் என்னதான் சொன்னார்? அது 1980களின் காலம். அமெரிக்காவில் சுமார் 64,281 ஏக்கர் மற்றும் 100 சதுர மைல் பரப்பளவில் அமைந்திருந்த ஒரு ஆசிரமத்தில் ஒரு இந்திய துறவி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். அவருடைய ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மிகுந்த அன்புடன் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தனர். துறவி ஓஷோ கூறினார், உண்மைக்காக தாகம் கொள்பவர் எவரும் தன்னிச்சையாக இந்தியாவை நோக்கி திரும்புகிறார். இதற்கான சான்றுகளை இன்றும் நீங்கள் காணலாம். உண்மைக்காக தாகம் கொள்பவர், கடவுளையும் ஆன்மாவையும் பற்றி அறிய விரும்புபவர் எவரும் வெளிநாட்டிலிருந்து நேரடியாக இந்தியாவை நோக்கி திரும்புகிறார். இந்தியா கடவுள்களின் பூமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்தியா அமெரிக்காவை போல செல்வந்த நாடாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் காலத்தின் தொடக்கத்திலிருந்தே இங்கு அறிவு இருந்து வருகிறது. ஒரு நாட்டின் மக்கள் பணம் சம்பாதிப்பதில் சலிப்படைந்து அவர்களின் இதயங்கள் திருப்தி அடையாத போது அவர்கள் அறிவை தேடி இந்தியாவை நோக்கி திரும்புகிறார்கள். இது சமீபத்திய நிகழ்வல்ல. இது பண்டைய காலத்திலிருந்தே நடந்து வருகிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பித்தகோரஸ் உண்மையை தேடி இந்தியாவிற்கு வந்தார். இயேசு கிறிஸ்துவும் இந்தியாவிற்கு வருகை தந்து மகாவதார் பாபாஜியிடம் தீட்சை பெற்றார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்துவின் 13வது முதல் 30 வயது வரையிலான வயதை பைபிள் குறிப்பிடவில்லை என்று கூறப்படுகிறது. இது கிட்டத்தட்ட அவருடைய முழு வாழ்நாளாகும். ஏனெனில் அவர் தனது 13வது வயதில் சிலுவையில் அறையப்பட்டார். 33. ஆக அவருடைய 13வது வயதிலிருந்து 30 வயது வரையிலான விவரம் பைபிளில் இல்லை. அப்படியென்றால் அவர் 17 ஆண்டுகள் எங்கே மறைந்து போனார்? அந்த ஆண்டுகள் ஏன் பைபிளில் பதிவு செய்யப்படவில்லை? அவை வேண்டுமென்றே தவிர்க்கப்பட்டன. கிறிஸ்தவம் ஒரு மூல மதம் அல்ல. இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் சனாதன தர்மத்தை கேட்ட பிறகே சொன்னார். ஏனெனில் அவர் இந்த அறிவை இந்தியாவில் இருந்து கொண்டு வந்தார். ஓஷோ இதே சொற்பொழிவுகளை அமெரிக்காவில் நிகழ்த்தி கொண்டிருந்தார். மக்கள் மெய் மறந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தனர். தங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த உண்மையை அவர்கள் கண்டறிந்து கொண்டிருந்தனர். கிறிஸ்தவத்தை பற்றி ஓஷோ ரஜனீஷ் கூறியது முழு கிறிஸ்தவ சமூகத்தையும் உலுக்கியது. இயேசு ஒரு யூதராக பிறந்தார், ஒரு யூதராக வாழ்ந்தார், இறுதியில் ஒரு யூதராகவே இறந்தார் என்று ஓஷோ மேலும் கூறினார். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் பைபிளை பற்றியோ அல்லது கிறிஸ்தவர் என்ற வார்த்தைகளை பற்றியோ கேள்விப்பட்டதே இல்லை. அப்படி இருக்க யூதர்கள் ஏன் அவரை இவ்வளவு எதிர்த்தார்கள்? கிறிஸ்தவர்களிடமோ யூதர்களிடமோ இதற்கான பதில் இல்லை. ஆச்சார்யா ரஜனீஷின் கிறிஸ்தவம் குறித்த சொற்பொழிவு முடிந்த உடனேயே வத்திக்கானின் போப் முதல் உலகளாவிய கிறிஸ்தவம் வரை அனைவரும் அதிர்ந்து போனார்கள். ஏனென்றால் பல நூற்றாண்டுகளாக அவர்கள் கடவுளின் மகன் என்று கூறி பயன்படுத்தி வந்த அதே இயேசுவையும் பைபிளையும் ஆச்சார்யா ரஜனீஷ் அம்பலப்படுத்தியிருந்தார். அந்த நேரத்தில் அமெரிக்காவில் ரொனால்ட் ரீகன் ஆட்சியில் இருந்தார்.
அவரே ஜனாதிபதியாகவும் இருந்தார். எனவே அரசாங்கத்தின் மீதான கிறிஸ்தவ அமைப்புகளின் அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது. அதிகமான அமெரிக்கர்கள் கிறிஸ்தவத்தை கைவிட்டு ஓஷோவை பின்பற்றத் தொடங்கியதால் அவர் ஒரு கடவுளின் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். ஓஷோ ரஜனீஷ் என்ற ஒரு புதிய மதம் பிறந்து கொண்டிருந்தது. இது அரசாங்கத்தின் மீது பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்த தொடங்கியது. பின்னர் ஒரு நாள் FBI அங்கு வந்து ஆச்சாரியா ரஜனீஷை கைது செய்து அவருக்கு விலங்கிட்டது. இயேசு மற்றும் பைபிள் பற்றிய அவரது உரை புறக்கணிக்கப்பட்டது. மேலும் அவருக்கு எதிராக வேறு முறைகளும் கையாளப்பட்டன. இது 35 பொய்க் குற்றச்சாட்டுகளுக்கு வழிவகுத்தது. அவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை பெற்றுத்தரும் நம்பிக்கையில் 24 முக்கிய அமெரிக்க வழக்கறிஞர்கள் அவருக்கு எதிராக அணிதிரட்டப்பட்டனர். இருப்பினும் ஓஷோ தனது சொந்த வழக்கறிஞராக தானே வாதாடினார். தனது தர்க்கத் திறமையால் ஓஷோ அவர்களின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார். அவர் ஒரு அமெரிக்க சிறையில் 17 நாட்கள் கழித்தார். அதன் பிறகு அவர் அமெரிக்காவை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தப்பட்டார். அவருக்கு 4 லட்சம் அமெரிக்க டாலர்கள் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு திரும்ப வரவும் தடை விதிக்கப்பட்டது. அவர் சிறையில் இருந்தபோது சில அதிகாரிகள் தாலியம் என்ற மெதுவான விஷத்தை கொடுத்ததாகவும் அறிக்கைகள் கூறுகின்றன. மேலும் அமெரிக்காவில் உள்ள அவரது பக்தர்களால் அவருக்காக கட்டப்பட்ட ஓரிகனில் உள்ள ரஜனீஷ்புரம் என்ற வீடு முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. ஓஷோவுக்கு யாரும் தங்குமிடம் வழங்க மாட்டார்கள் என்றும் அவரது விமானம் தரையிறங்க அனுமதிக்கப்படாது என்றும் அமெரிக்கா முழு உலகிற்கும் எச்சரிக்கை விடுத்தது. பின்னர் அமெரிக்க அரசாங்கம் தங்கள் நாட்டு மக்களின் விசாக்களை ரத்து செய்யுமாறு இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்தது. அந்த நேரத்தில் ஓஷோ ரஜனீஷை இந்தியாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று வெள்ளை மாளிகை இந்தியா மீது அதிக அழுத்தம் கொடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஓஷோ நேபாளத்தில் உள்ள காட்மாண்டுவுக்கு சென்றார். அங்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தனர். அங்கிருந்து அவர் காட்மாண்டுவில் தினசரி சொற்பொழிவுகளை ஆற்றத் தொடங்கினார். பின்னர் என்ன நடந்ததென்றால் அமெரிக்கா நேபாளத்தின் மீதும் அழுத்தம் கொடுக்க தொடங்கியது. விரைவில் நேபாளமும் ஓஷோவை நாட்டை விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தியது. அதன் பிறகு ஓஷோ தனது சீடர்கள் அனைவரையும் ஒரே மேடையில் ஒன்று திரட்டி உலகம் முழுவதும் பயணம் செய்ய முடிவு செய்தார். காத்மாண்டுவிற்கு பிறகு ஓஷோ மத்திய தரைக்கடலில் உள்ள ஒரு தீவிற்கு விமானத்தில் சென்றார். அங்கு சென்றடைந்ததும் ஓஷோ உலகளாவிய பத்திரிகைகளின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். இந்த செய்தி செய்தித்தாள்களில் வெளியான உடனேயே அவருடைய நூற்றுக்கணக்கான சீடர்கள் அந்த தீவிற்கு வரத் தொடங்கினர். ஆனால் அந்த தீவில் கூட கிறிஸ்தவம் தள்ளாடத் தொடங்கியது. ஓஷோ பிரசங்கம் செய்வதை நிறுத்த வேண்டும், இல்லையெனில் வன்முறையில் இறங்குவோம் என்று அவருக்கு அச்சுறுத்தல்கள் வரத் தொடங்கின. மேலும் ஓஷோ தங்கியிருந்த மாளிகை டைனமைட் கொண்டு தகர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டது. பின்னர் ஓஷோ தங்கியிருந்த மாளிகைக்கு காவல்துறையினர் வந்தனர். அவர்கள் கதவுகளையும் ஜன்னல்களையும் உடைத்து பிடியாணையின்றி அவரை கைது செய்து ஏதென்ஸுக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் அவர் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு உத்தரவிடப்பட்டார். அதன் பிறகு அவர் ஒரு வாடகை விமானத்தில் ஏறி சுவிட்சர்லாந்தை நோக்கி புறப்பட்டார். ஆனால் அவர் ஜெனீவா விமான நிலையத்திற்கு வந்தடைந்த உடனேயே ஆயுதம் ஏந்திய காவல்துறையினரால் சூழப்பட்டார். மேலும் ஓஷோ விமான நிலையத்தை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. அங்கிருந்து ஓஷோ ஸ்வீடனை நோக்கி புறப்பட்டார். ஆனால் அவர் அங்கு வந்தடைந்த உடனேயே விமான நிலையத்திலிருந்தே திரும்பிச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார். அங்கிருந்து ஓஷோ இங்கிலாந்துக்கு கிளம்பினார். ஆனால் இங்கிலாந்தும் ஓஷோவின் விமானம் தரையிறங்க திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. பின்னர் எரிபொருள் நிரப்பினால் மட்டும் போதும் என்றும் விமானி சிறிது நேரம் ஓய்வெடுப்பார் என்றும் அவரிடம் கூறப்பட்டது. அதன் பிறகு லண்டன் விமான நிலையத்தில் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. விமானி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது ஓஷோ ஒரு காவல் நிலைய சிறையில் வைக்கப்பட்டார். மேலும் அவர் இரவு தங்க அனுமதிக்கப்படவில்லை. இவை அனைத்திற்கும் பின்னணியில் தன்னைத்தானே வல்லரசு என்று பிரகடனப்படுத்திக் கொண்ட அமெரிக்காவின் சக்தி இருந்தது. ஆனால் இந்த உலக வல்லரசு ஒரே ஒரு நபருக்கு மட்டுமே அஞ்சியது, அது ஓஷோ. அங்கிருந்து ஓஷோ அயர்லாந்துக்கு விசாவுக்கு விண்ணப்பித்தார். அவருக்கு 21 நாள் விசா வழங்கப்பட்டது.
ஆனால் அவர் தங்கும் விடுதிக்கு வந்தவுடனேயே அயர்லாந்து கிறிஸ்தவர்கள் கடும் கோபமடைந்தனர். காவல்துறை உடனடியாக வந்து அவரது விசாவை ரத்து செய்தது. அவர் பொதுவெளியில் பேசக்கூடாது என்ற நிபந்தனையுடன் 2 அல்லது 4 நாட்கள் மட்டுமே தங்க முடியும் என்று அவரிடம் கூறப்பட்டது. எந்தவிதமான விளம்பரங்களில் இருந்தும் அவர் தடுக்கப்படுவார். காவல்துறை விடுதியை காவல் காக்க அவர் கிட்டத்தட்ட வீட்டு காவலில் வைக்கப்படுவார். இந்த மனிதனின் பேரச்சத்தை பாருங்கள். அவரிடம் ஆயுதங்களோ அதிகாரமோ இல்லை. அறிவு, உண்மை மற்றும் அவரது பேசும் விதம் ஆகிய சக்திகள் மட்டுமே இருந்தன. இவை அமெரிக்காவிற்கு அணு ஆயுதங்களை விட ஆபத்தான ஆயுதங்களாக இருந்தன. போலந்து, ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் அவருக்கு விசா வழங்க மறுத்தன. கனடா அவரது விமானம் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பக்கூட அனுமதிக்க மறுத்தது. அந்த நாள் மார்ச் 19. ஓஷோவும் அவரது சீடர்களும் உருகுவேக்கு புறப்பட்டனர். உருகுவே அவருக்கு விசா வழங்க தயாராக இருந்தது. அங்கு சென்றடைந்த பிறகு ஓஷோ தினமும் 2 முறை சொற்பொழிவுகளை ஆற்றத் தொடங்கினார். அவை 3 புத்தகங்களாக வெளியிடப்பட்டன: ஞானியின் பாதை, விளக்கின் பரிமாற்றம் மற்றும் உளவியலுக்கு அப்பால். மே 14ஆம் தேதிக்குள் உருகுவே அரசாங்கம் ஒரு மாநாட்டை நடத்தி ஓஷோவுக்கு நிரந்தர வசிப்பிடத்தை வழங்குவதாக அறிவித்தது. இருப்பினும் இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே வாஷிங்டன் டிசியில் இருந்து உருகுவேக்கு ஒரு கணிசமான தொகையை வழங்கும் அழைப்பு வந்தது. ஓஷோவை தங்கள் நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதே அதன் நிபந்தனையாக இருந்தது. இதைத் தொடர்ந்து ஜூன் 18ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஓஷோவுக்கு உத்தரவிடப்பட்டது. அவர் உருகுவேயை விட்டு வெளியேறிய மறுநாளான ஜூன் 19ஆம் தேதி வெள்ளை மாளிகை உருகுவோக்கு $50 மில்லியன் மானியம் வழங்குவதாக அறிவித்தது. தப்பித்த பிறகு ஓஷோ ஸ்பெயினில் தஞ்சம் கோரினார். ஆனால் ஸ்பெயினும் அவருக்கு அனுமதி மறுத்தது. பின்னர் அவர் போர்ச்சுகலுக்கு விமானத்தில் சென்றார். பல வாரங்களாக ஓஷோ போர்ச்சுகலில் உள்ள ஒரு காட்டில் ஒரு வீட்டில் வசித்து வந்தார். இருப்பினும் அவர் அங்கு தங்கியிருந்தது அங்குள்ள கிறிஸ்தவ சமூகத்தினருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் காலையில் காவல்துறை அவரது வீட்டிற்கு வந்தது. கூடிய விரைவில் போர்ச்சுகலை விட்டு வெளியேறும்படி அவருக்கு உத்தரவிடப்பட்டது. இறுதியாக ஓஷோ இந்தியாவின் மும்பைக்கு திரும்பினார். ஜனவரி 1987இல் அவர் தனது புனே ஆசிரமத்திற்கு திரும்பி தனது மரணம் வரை அங்கேயே இருந்தார். திரைப்பட நடிகர் வினோத் கண்ணா உட்பட இந்தியாவில் அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் இருந்தனர். ஆனால் ஜனவரி 19, 1990 அன்று ஓஷோ ரஜனீஷ் தனது இறுதி மூச்சை விட்டார். அவர் இறப்பதற்கு முன்பு ஒரு அமெரிக்க சிறையில் இருந்தபோது தனக்கு தாலியம் ஊசி போடப்பட்டு கதிரியக்க அலைகள் பொருத்தப்பட்ட ஒரு பாயில் படுக்க வைக்கப்பட்டதாக வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது படிப்படியாக அவரது உடல்நிலையை மோசமாக்கி அவரை மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. இன்றும் கூட ஓஷோ ரஜனீஷின் மரணத்திற்கு அமெரிக்க அரசாங்கமும் கிறிஸ்தவ சமூகமே காரணம் என்று அவரது சீடர்கள் கருதுகின்றனர். அவரது மரணம் இன்றும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. அவருக்கு நெருக்கமான ஒரு மருத்துவர் அவர் இறப்பதற்கு 5 மணி நேரத்திற்கு முன்பு அவரது ஆசிரமத்தில் பல மர்மமான நிகழ்வுகள் நடந்ததாக கூறுகிறார். அவர் கொலை செய்யப்பட்டதாக சிலர் நம்புகிறார்கள். அவர் ஆற்றிய ஒரு உரையும் தனது சொத்துரிமைகள் மூலம் அவர் ஈட்டிய கணிசமான லாபமுமே இதற்கு காரணம் என்று நம்பப்படுகிறது. இன்று ஓஷோவின் புத்தகங்களிலிருந்து அவரது புகைப்படங்கள் படிப்படியாக அகற்றப்பட்டு வருகின்றன. கிறிஸ்தவர்கள் ஓஷோவை தங்கள் மதத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக கருதியதால் கிறிஸ்தவ அமைப்புகள் அந்த ஆசிரமத்தை முழுமையாக கைப்பற்றிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ ஆயுதங்கள், அரசியல், அதிகாரம் எதுவுமின்றி உலகையே உலுக்கிய அந்த மாமனிதரை பற்றியது. இன்றும் உலகெங்கிலும் உள்ள மக்கள் ஓஷோவை பற்றி 2 விதமான சிந்தனைகளை கொண்டுள்ளனர். ஒருபுறம் அவரது ரசிகர்கள் அவரை சரியானவர் என்று கருதுகிறார்கள். மறுபுறம் அவரை சரியானவர் என்று கருதாதவர்கள் அவரது சித்தாந்தத்தை எதிர்ப்பவர்கள். நீங்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்? ஓஷோவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அறிய கருத்து பெட்டி திறந்துள்ளது. உங்கள் கருத்தை எழுதுங்கள். மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால்
லைக் செய்து பகிருங்கள். ஓஷோவை பற்றிய இந்த தகவல் முடிந்தவரை பலரை சென்றடைய வேண்டும். நீங்கள் முதல் முறையாக இந்த சேனலுக்கு வந்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். அடுத்த வீடியோவில் சில புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடை பெறுகிறேன்.